என்னது மறுபடியும் மதுரை மத்தியில் பிடிஆரா? இன்னைக்கு தான் அவன் பேச்சு. காசு பணம் கொடுக்காம தன்னை பெரிய மேதாவின்னு சொல்லிக்கிட்ட பிடிஆரை நம்பி 2 வாட்டி ஜெயிக்க வச்சான். இன்னைக்கு நிலைமை என்ன? அவரோட வலது கையா இருந்த ஜெய் பாலாஜி பிடிஆர் பேரை சொல்லி ஊரா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல சுருட்டியிருக்கான். பிடிஆருக்கு நெருக்கமா இருந்த மதுரை மாநகராட்சி மேயரோட ஹஸ்பண்ட் பொன் வசந்தன் 200 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு அரெஸ்ட் ஆயிருக்கான். தான் கூட இருக்கிறவனை எல்லாம் மொல்ல மாறிங்களா வச்சுக்கிட்டு நான் மட்டும் உத்தமருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல நம்ம அண்ணன் பிடிஆர். அவரு சொல்றத நம்புறது நம்ம என்ன கேனப்பயலா? அடுத்து அந்த ஆடியோ மேட்டர் வேற. பிடிஆர் நிதி அமைச்சரா இருந்து உருப்படியா பண்ண விஷயம் இது மட்டும்தான். உதயநிதியும் சபரிசனும் ஒரே வருஷத்துல 30,000 கோடி சம்பாதிச்சத சொல்லி மாட்டிக்கிட்ட பிடிஆரோட அரசியல் வாழ்க்கை இங்கிருந்து தான் அஸ்தமானமானது. And now it's getting to be a problem, how to handle it, how to get more, what we make enter in Telugu. Should be a great factor, because of one. இன்னும் உதயமாக விடல திமுக தலைமை. பவர்ஃபுல் அமைச்சர் பதவியை புடுங்கிட்டு டம்மி அமைச்சரா உட்கார வச்சுச்சு. கட்சியிலையும் முக்கியமான பொறுப்பை புடுங்கிட்டாங்க. அதுல இருந்து அண்ணனுக்கு தொடர்ந்து சர்க்கிள் தான். ரீசெண்டா மதுரை கட்சி நிகழ்ச்சிக்கு கலந்துக்க வந்த முதலமைச்சர் கூடவே கார்ல சுத்தியும் பிடிஆர கொஞ்சம் கூட சிஎம் கண்டுக்கவே இல்லையா. மேடையில சிஎம் அமைச்சர் மூர்த்தியை மட்டும் பாராட்டிட்டு போயிருக்காரு. பிடிஆருக்கு மூஞ்சி எல்லாம் சுருங்கி போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. கட்சி தலைமைக்கும் விசுவாசமா இல்லாம தொகுதி மக்களுக்கிட்டையும் நம்பிக்கை இழந்து சொங்கி போய் இருக்காரு பிடிஆர். பிடிஆரோட தூய அரசியல்வாதி வேஷம் இந்த வாட்டி செல்லாது.